பந்தயமே நடக்குது. வருவாரா வரமாட்டாரா? அவர் வருவாரா? ஜான் மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு எனக்கு என்னென்னு பேசி 2.5 வருஷம் சோடி போட்டுக்கலாமா அப்படின்னோடனே போயிட்டு வாங்கடா தம்பிங்களா பால்வாடியை போயிட்டு வாங்கன்னு துரத்தி விட்டாங்க. ஜானே ஒரு பெரிய ஸ்லீப்பர் செல் தான். வாரத்துக்கு ஒரு சிம் கார்டு மாத்திராள் விஜய். தம்பி விஜய் என்ன இப்படியா? இல்லை சம்மன் கொடுத்தாங்க வந்த அப்படியே வாங்க லஞ்சுக்கு 15ஆம் தேதி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் விஜய் கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. என்டிஏ கூட போயிட்டால் ஒரு 50 சீட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டு வாங்கினா ஈஸியாக ஜெயிக்கலாம். பிரச்சனை இல்லை, செலவு பார்த்துக்குவாங்க. நமக்கும் செலவு இல்லை, ரொம்ப மெனக்கிட வேணாம். 50க்கு தீவிர உழைப்பு, மீதி இடங்களில் அந்தந்த தொண்டர்கள் அவங்கள இணைஞ்சு வேலை செய்யும் போது ஒரு ட்ரைனிங் ஆகும், நல்லாயிருக்கும். மத்திய அரசோட நம்ம இணைஞ்சிருக்கும் போது அண்ணாமலை அவருக்கு வரக்கூடாதுன்னு எண்ணம். டிஎம் காப்பியும் வந்து ஒன்றா சேரும். அப்போ அதிமுகவும் பாஜக எப்படி ஒன்று சேர்ந்துக்குது? ரெண்டும் டிஎம்மா டிகா கூட சேர்ந்துக்கிட்டு அது இதுன்னு அவங்க அது கூட கிடையாது. பியூர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். ஏன் பிள்ளையார் இறக்குமதி கடவுள்? பிள்ளையார் இறக்குமதி கடவுளா? உன் வீட்டில் கொண்டாடாமல் இருக்கிறாங்களா? நீ அதை முடிவு தைரியம் தான் எடு. நிதிஷ்குமார் கதி தான் எடப்பாடிக்கு அப்படின்னு இவர்களுக்கு காரிய சாதிக்கு பண்ணுறாங்க. இன்னும் விஜய் போயிட்டா இன்னும் பேசுவாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்காது, நாங்கள் சொன்னோமே அப்போதே சொன்னோம் பி டீம் என்று அப்படின்னு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். கடந்த 3 நாட்களாக தாவேகா என்டிஏ கூட்டணி பற்றி பந்தயமே நடக்குது. எப்படி கிரிக்கெட் மேட்ச்க்கு எப்படி பந்தயம் நடக்குதோ, வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா, அவர் வருவாரா அப்படி ஒரு பேசும் பொருளாக வந்து அமைஞ்சிருக்கு. என்டிஏ கூட்டணியில் வந்து விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா கரெக்டான நிகழ்வு நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. இதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். முத என்டிஏ இது தாவேக ஆரம்பித்த பொழுது அந்த கட்சியுடைய சிஸ்டம் அதை பற்றி நான் வேறு ஒரு நிறுவனத்தில் இருந்தேன். அப்போ அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அப்போ இவர்கள் அமைப்பது அந்த சமூக வலைதள அணி ஆரம்பித்தது, அந்த அணிக்கு இவர்கள் கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன், வெரிஃபைடு கஸ்டமர்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. அந்த மாதிரி வெரிஃபைடு கஸ்டமர்னால் அவங்க வந்து ரொம்ப பத்திரிகையாளராக இருப்போம், நடிகராக இருப்பாங்க, பெரிய தலைவர்களாக இருப்பாங்க, அங்கே போய் நீ வாதம் பண்ணக்கூடாது. இது மாதிரிலாம் பல இதெல்லாம் பண்ணாங்க, அணிகள் அமைச்சாங்க. இதெல்லாம் பார்த்தப்போ நல்லா பண்ணுறாங்க அப்படின்னாலாம் ஆதரித்து பேசினா ஏகப்பட்ட ரசிகர்கள் என்னுடைய இதில் வந்து ரொம்ப அவ்வளோ பார்ப்பாங்க. ஒரு பெரிய இதுவே ஃபேன் பேஸ் இருந்தது. அதை ஒட்டி அவர்கள் கட்சியிலேருந்து பலர் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க. ரொம்ப நன்றிங்க, நல்லா நீங்கள் தான் ஆதரவு கொடுங்க. ஏன்னா அந்த டைமில் எல்லா பத்திரிகையாளரும் இவனா ஒரு ஆலய கடைன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. எப்போ நான் ஏன் வரக்கூடாது, அவர் வந்தால் தான் கரெக்டுங்க அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். வரட்டும், அவர் அரசியலை பார்ப்போம், அதுக்கப்புறம் விமர்சனம் வைப்போம் கண்டிப்பாக அப்படின்னு. கொஞ்ச நாள் பொறுத்து இந்த நெருக்கமாக கட்சிக்குள்ளே இருந்தாங்கல்ல, அவங்களே கூப்பிட்டு சார் இந்த மாதிரி இந்த புஷி ஆனந்துடைய ஆதிக்கம், இந்த ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஆதிக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, மோசமாக போகுது சார், கட்சியே ஒரு கட்டமைப்புக்குள்ளே இல்லை சார்னு. நம்ம வந்து திமுகவில் இளைஞரணியில் இருந்திருக்கிறோம், கட்சி ரீதியாக எங்கள் ஃபேமிலி மற்ற இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சிபிஎம்மில் 12-14 வருஷம் இருந்திருக்கேன், டைஃபியில் இருந்திருக்கேன். ஸ்தாபனம்னா என்னன்னு தெரியும், இந்த கட்சியை கட்டமைக்கிறதுனா என்னன்னு தெரியும், ஒரு கட்சிக்கு பல தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கட்சி அடிப்படை விஷயங்கள்லேயே ஃபெயிலியர் ஆகுது. என்ன காரணம்னா எல்லாம் போய் விரல் நீட்டி நிற்கிறது 2 பேர்கிட்ட, புஷி ஆனந்த் அண்ட் ஜான். அந்த நேரத்தில் ஆதவ அர்ஜுனா சேர்ற போது கூட நான் அவர்கிட்டயே சொன்னேன், சார் அந்த கட்சிக்கு உங்கள் சேவை தேவைப்படுது. அதிமுக போனீங்கன்னா 10-11 ஆகிடுவீங்க, தனியாக கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா செலவு, இது உங்களுக்கு ஏற்ற இதான் அவரே கூப்பிட்டாரு. அதனால் அது ஒரு பெரிய உங்களுக்கு நல்ல வாய்ப்பு சார், பண்ண கண்டிப்பாக நான் எதாவது யோசிக்கிறேன்ற மாதிரி பேசினார். லாஸ்ட்டில் அவர் அங்கே தான் ஜாயின் பண்ணார். ஆனால் அவராலே ஒன்றும் பண்ண முடியல. லாஸ்ட்டில் அவரும் அதே மாதிரி ஆகிட்டார். அந்த டீமோடையே அவர் இதாகிட்டார், மிங்கில் ஆகிட்டார். அவர் அதே பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த கட்சி பெருசாக நான் எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். எதிர்த்துனா விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பித்தேன். அது பலருக்கும் கோபம். அந்த நேரத்தில் தான் நான் சொன்னது என்னென்னா, ஏங்க நீங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா இந்த கட்சி கொஞ்சம் தேரும், ஒரு 60-70 சீட்டு கேட்டு நின்னீங்கன்னா தேரும். அடுத்தடுத்து நீங்கள் 2031 நீங்கள் தலையெடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அருமையான இது அதிமுக. ஏன்னா அவங்களும் பாஜக கூட இல்லை, தனியாக இருக்காங்க, கரெக்டான இது ஃபார்ம் ஆகும், இந்த அணியை வீழ்த்தலான்னு.
அப்போ இவங்க போயிட்டு அதிமுக இந்த ஜான் மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டு எனக்கு என்னென்னு பேசி 2.5 வருஷம் சோடி போட்டுக்கலாமா அப்படின்னோடனே போயிட்டு வாங்கடா தம்பிங்களா பால்வாடியை போயிட்டு வாங்கன்னு துரத்தி விட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு அவருக்கு தெரியும் சேர்ந்தால் ஸ்வீப், அவர் சொல்கிறாரு சேர்ந்தால் ஸ்வீப்பு, ஆனால் அந்த எண்ணத்தை குப்பை தொட்டியில் போடுங்கள், இப்படி பேட்டி கொடுக்குறாரு தந்தி டிவிக்கு. அப்புறம் நான் வந்து சொல்லியிருக்கேன் டிசம்பர் மாதம் இதை பற்றி நீங்கள் யோசிங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். நான் ஒரு கூட்டணினா ஆரம்பத்திலே ஒன்று சேர்ந்துட்டிங்கன்னா டிஎம்கே அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கட்சி வளர 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 ஒரு மாதிரி கீழ் மட்டத்தில் மிங்கிலாக நீங்கள் பல விஷயங்கள் அந்த கட்சியோடு சேர்ந்து கற்றுக்கலாம், வேறு லெவல் போயிருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு தான் இவர்கள் ஒரு மாதிரி தென்னாவட்டாக ஆட ஆரம்பித்தாங்க. டிஎம்கே சைட்லேருந்து இவர் அங்கே சேர்ந்துட்டாருன்னா சிக்கலாகிடும்னு சொல்லிட்டு அவங்களும் பயப்பட ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் தான் பாஜக அதிமுகவோட கூட்டணி போகுது. ஆனால் அவங்களுக்கு விட்டால் அதிமுக தாவேகா கூட்டணி வந்துச்சுன்னா நம்ம கதை கந்தல்னு அண்ணாமலையெல்லாம் நம்பி வேலைக்கு ஆகாதுன்னு டக்குன்னு இழுத்து போடுறாங்க. எடப்பாடியும் இங்கே வெயிட் பண்ணி பார்க்குறாரு, வேலைக்கு ஆகலன்னு ரைட் ஓகேன்றாரு, ஜெல் ஆகிடுச்சு அந்த கூட்டணி. அதுக்கப்புறம் போச்சேன்றாங்க. அதற்கு பிறகு தான் மீண்டும் என்டிஏக்கிட்டே போயிட போகிறாரு இவர் அப்படின்னா ஸ்லீப்பர் செல்லே உள்ளே அனுப்புகிறாங்க. அதில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஜானே ஒரு பெரிய ஸ்லீப்பர் செல் தான், ப்ளஸ் ஆதவ அர்ஜுனா. இவங்களுக்கெல்லாம் பாஜக பிடிக்காது. அப்போ என்டிஏ பக்கம் போயிடக்கூடாதுன்றதில் இவர்கள் உறுதியாக இருக்காங்க. இது இப்படியே போகும்போது தான் கரூர் சம்பவம். அதில் அது 30 நாள் மௌன விரதம் எல்லாரும் விட்டு ஓட்டாங்க. இவர் மட்டும்தான் இருக்கார், இவர் வெங்கட்ராமன், இவர்கள் மட்டும்தான் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போது இவருக்கு பயம் வந்து இவர் மத்திய அரசுடைய உதவி வேணுன்றதுக்காக கவர்னரை கான்டாக்ட் பண்ணுறாரு. அப்போ ஒரு டீம் வருது, பேச்சுவார்த்தை நடக்குது, எனக்கு சிபிஐ விசாரணை வேணும், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பவள விழா பாப்பாவை சாதாரணமாக நினச்சார். அது பவள விழா பாப்பா கிடையாது, பவள பாறை அப்படின்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவர் அங்கே பேச்சுவார்த்தை போகுது. அப்போவும் நான் போடுறேன், பேச்சுவார்த்தை நடக்கிற அன்னைக்கு நமக்கு தகவல் வருது. விசாரிக்கிறேன், நம்பகமான தாவேகால இருக்கிற தலைவர்களே நம்பகமானவர்களே நமக்கு சொல்கிறாங்க, ஆமாங்க நடக்குதுங்க பேச்சுவார்த்தை போகுது. நான் பதிவு பண்ணுறேன், யாருமே நம்மள திட்டுறாங்க. பல பத்திரிகையாளர்கள் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆனால் அவர்களும் நம்ப தயாராக இல்லை, கேட்டு போயிடுறாங்க. நீ ஸ்டோரி பண்ணியா, பிரேக்கிங் பண்ணியான்றேன். பண்ணல. ஒரு வாரம் பொறுத்து டெல்லி ரிப்போர்ட்டரை வச்சு பதிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்டிஏவோட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு. அப்புறம் பல சுற்று பேச்சுவார்த்தை போகுது. அதற்கு பிறகு இது தகவல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்லப்படுது, அதையும் நான் பதிவு பண்ணுறேன். பவன் கல்யாணம் வச்சு அதோட பேச வைக்கிறாங்க. தீபாவளி அன்னைக்கு வாழ்த்து சொல்லிட்டு பேசுகிறாரு, அதையும் நான் போடுறேன். பவன் கல்யாணம் பேசுகிறாரு, அன்னைக்கும் திட்டுறாங்க. பவன் கல்யாணம்லாம் பேசுவாரா, விஜய்கிட்ட பேசுகிறாரா, ஏன் நான் உருட்டுறேன், உங்கள் முதலாளி எடப்பாடிகிட்ட கொண்டு போய் கட்சி சகத்து பார்க்குறியா, அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது. நான் போகுது பேசுகிறான்றேன். நம்ம பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, வேறு யாரும் சொல்லலைங்கன்னு. நீங்கள் பாருங்கள், சிடி நிர்மல்குமார் மறுத்துட்டார், ஆதவ் மறுத்துட்டார், அருண்ராஜே மறுத்துட்டார். யோ யார் வேணால் மறுக்கட்டும், விஜய் மறுக்கிறாரா? விஜய் மறுத்தா சொல்லு, இது எல்லாம் 0. அதுதான் 1. அந்த 1 மறுத்துச்சுன்னா நான் அன்றைக்கி ஒத்துக்கிறேன். அந்த 1 மறுத்துச்சு ஒரு கூட்டத்தில், நாங்கள் இனி தனியாக தான் அப்படின்ட்டு ஏடிஎம்கேவை அடிமை கட்சின்னு விமர்சனம் பண்ணுறேன். அன்னைக்கு நான் விசாரிக்கிறேன், ஆமாங்க முறிஞ்சிச்சு, முறிந்து விட்டதுன்னு போட்டேன். அப்போவும் இவங்க நம்பலை. அப்போ இவங்க இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, இன்றைக்கி நான் சொல்கிறத 2 நாள் பொறுத்து பிடிச்சிக்கின்னு அவங்க ட்ராவல் பண்ணுற நேரத்துக்கு புது அப்டேட் நான் போட்டு போனேன்னா இவங்களுக்கு அது கசகம். அப்படி இல்லை அப்படின்வாங்க. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு தகவல் வருது, அதையும் போடுறேன். இப்போ அதை விட்டியா, இதை பிடிச்சிட்டியா, உனக்கு வேலையே இதான்னு போடுறான். டேய் வர்றதை பதிவு பண்ணுறேன், என் வேலை. அதுக்கப்புறம் எல்லாரும் அது பின்னாடி ஓடுறாங்க. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை முறிவுன்னு போடுறேன். அன்றைக்கி முறியுது, என்ன நடந்துச்சு, சிதம்பரத்தை வச்சு எப்படி சோனியாவை பிடிச்சி டிஎம்கே எப்படி ஆஃப் பண்ணிச்சுன்னு. ஆனால் இங்கே ஊடகங்கள் எல்லாம் எப்படி உருட்டுறான்னா, சவால் ஷாக் கொடுத்த ஸ்டாலின், உனக்கு தான்ப்பா அவன் ஸ்டாலின், இவர் தான் ராகுல் தான் ஷாக் கொடுத்தாரு. என்ன ஷாக் கொடுத்தாங்கன்னா, சோனியாவை வச்சு ராகுலை ஓரம் கட்டினாங்களா, அது வேணால் ஷாக் கொடுக்கலாம். கடைசியில் அதுவும் நடந்தது. பவன் பேசுகிறாருன்னு ஒரு 4-5 நாள் முன்னாடி தகவல் தெரியும், பேச போகிறாரு, பேச சொல்லியிருக்காங்க, மீண்டும் இறங்கியிருக்கு, விகரஸாக இறங்குறாங்க. 15ஆம் தேதிக்குள்ளே முடிவு ரிசல்ட் தெரியணும், இல்லை கழட்டி விட்டுடலாம், ஃபைனல் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. கேஎஸ்ஆரும் அரசல் புரசலாக போட்டிருந்தார், அவர்கிட்டையும் பேசினேன். ஆமாம், ஆனால் இவன் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாப்லையே அப்படின்னாப்புல. நான் விசாரித்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு சிம் கார்டு மாத்திர ஆள் விஜய்.
அப்போ பவனால் கான்டாக்டே பண்ண முடியாது. அப்புறம் அடுத்த வழி டெல்லி. என்ன தம்பி விஜய் என்ன எப்படியா? இல்லை சம்மன் கொடுத்தாங்க வந்த அப்படியா அப்படியே வாங்க லஞ்சுக்கு. 15ஆம் தேதி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அவர் வந்து 15 நாள் அவகாசம் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சிபிஐ சொல்லிட்டாங்க. தூக்கின்னு போயிடுவாங்க. அப்புறமா தீகாரில் ஜெயிலில் உட்காரணும். விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தானா ஆகும். ஏன் செந்தில் பாலாஜி ஒரு ட்வீட் போடுறாரு, என்னை கூப்பிட்டார்கள் நான் போய் விளக்கமாக பேசுவேன். பழைய செந்தில் பாலாஜி எப்படி இருந்தார்? யாருக்கிட்ட? சிபிஐயா? நான் யார் தெரியுமா? இப்படி தானே ஈடிட்ட பேசினார். ஆமாம், நான் யார் தெரியுமான்னு காமிச்சாங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டா வெளியே வர்றது கஷ்டம். போகாமல் தடுக்கலாம். பொன்முடி ஈடி விசாரணைக்கு கூப்பிட்டோன்னு போயிட்டார். ஆமாம், 2 பேரும் அப்பாவை பிள்ளையும் கூப்பிட்டு போனாங்க, உட்கார வச்சாங்க, காலைல அமிச்சிட்டு உடனே போய் பல்லு துலக்கி விட்டு காலை கடன்களை முடித்து விட்டு உடனடியாக ரிட்டர்ன் ஆகிவிடும். அதே மாதிரி ஐயா டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிட்டுக்குங்க, அதுக்கு மட்டும் பர்மிஷன் வந்துடுங்க. உடனே வந்து அப்பீல் பண்ணாங்க. 11 மணிக்கெலாம் அமுச்சு விட்டாங்க. ஆனால் அன்றைக்கி அரெஸ்ட்லாம் உருட்டினாங்க. ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க கிட்ட வர மாட்டாங்க. சரி, அப்போ விஜய் வந்து கண்டிப்பாக சேருவாரா சேர மாட்டாரா? எல்லா எதிர்பார்ப்பு அதுதான். முத்தலிப்பு சார் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் விஜய் கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. நீங்கள் 1 லட்சம் ஃபார்ம் நாங்கள் விநியோகம் பண்ணோன்னு சொன்னாங்க. ரிட்டர்ன் எவ்வளோ வந்ததுன்னா அதுவும் 10,000 15,000 வந்துச்சுன்னாங்க. நான் ரொம்ப கேட்டால் இது பண்ணால் ஒரு 3,000ன்னு வச்சுக்கோங்களேன், நேர்காணல் நடத்துவேன், அதனால் நான் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. நேற்று எத்தனை பேருக்கு நேர்காணல்னா 60 பேருக்கு. அப்போ 60 பேர் 3,000 பேருக்கு 60 பேர் ஒரு நாளைக்கு பண்ணால் 50 நாள் ஆகிடும். ஆமாம், இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு பண்ணி தம்பி நீங்கள் வாங்க வேட்பாளர் நீங்கள் தான் அப்படின்னா, சார் எலெக்ஷன் முடிஞ்சு 3 நாள் ஆகுது, இப்போ வந்து நீங்கள் தான் வேட்பாளர்ன்றீங்க, எதுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கா அப்படின்னு. ஏன்னா 50 நாள் ஒருத்தர் நேர்காணல் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அப்போ 3,000 பேர்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500 பேரை பண்ணி ஆகணும். கண்டிப்பாக. அப்போ 3,000ன்றது உருட்டா? உருட்டு தான். உருட்டு. அப்போ 50 பேரில் 40 பேர் செலக்ட் இல்லை, செலக்ட் ஆனவர்களை வர வச்சு இந்த மாதிரி சனிக்கிழமை வரைக்கும் பண்ண போகிறார். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை வரைக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை அங்கே போயிடுறாருல, ஞாயிற்றுக்கிழமை தான் போகிறார்ல, 15 ஞாயிற்றுக்கிழமை தானே. அதனால் சனிக்கிழமை நடத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடத்துகிறதா தகவல். முடிச்சுட்டு ஏற்கனவே எல்லாரையும் வேலை செய்ய சொல்லிட்டாங்க. எல்லாம் இது 2 கோடி ரூபா ஒயிட்டில் டிடி எடுத்து கொடுக்கணும். அது வந்து கட்சி நிதி திரும்ப வராதான். யோசிச்சு பாருங்கள், 234 பேர் 2 கோடி, இதை வச்சே ஒரு 500 கோடி கல்லா கட்டிடுறாங்க. இந்த மாதிரி நான் விசாரிச்சவரில் எல்லாம் சொல்லிட்டாங்க, டிடி கொடுக்குறவங்களுக்கு தான் சீட்டு. டிடியே வாங்க மறுக்கிறாங்களாம் பல பேர்கிட்ட. நீ எல்லாம் ரெடியா காமி? ரைட்டு. இப்போ நேர்காணல் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான். அப்போ அவங்கள வச்சு அது எல்லா கட்சியிலையும் அப்படி தானே கேட்குறாங்க. 20 கோடி இருக்கான்னு தானே கேட்குறாங்க. மற்ற கட்சி இருக்கான்னு கேட்குறது வேற, கட்சி நிதியாக கொடுன்னு கேட்குறது வேற. சரி, அப்படியே கேட்டாலும் அதே ஏதோ லிக்விட் கேஷ் அதுன்னு பிளாக்ல, இங்கே இருக்கிற பிளாக்கை அங்கே போய்டும். 2 கோடி ஒயிட்டில் கேட்டால் எங்கே போவீங்க? இன்கம் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து எல்லாமே டிடி எடுக்கிறதுக்கே 2 கோடிக்கு டிடி வந்து 65,000 ரூபாவோ 70,000 ரூபாவோ அந்த ஃபீஸ் மட்டும் சர்வீஸ் சார்ஜ். அப்போது இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இவர்கள் 4 நாளுக்கு நாம்கி ஆவாஸ் நடத்தி வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க. இந்த அறிவிக்கிறது ஏகப்பட்ட குளறுபடி. வேட்பாளர் அறிவிச்சாச்சா, அவனுக்கும் மாவட்ட செயலருக்கும் சம்மந்தமே இருக்காது. அங்கே கட்சிக்காரனுக்கும் அவனுக்குமே சம்மந்தம் இருக்காது. அப்போ அவன் போய் அங்கே என்ன வேலை செய்வான்? அவன் தனியாக வேலை செஞ்சிட்ருப்பான். அப்புறம் இந்த நாம்ஸ் எதுவுமே அவனுக்கு தெரியாது, எல்லாம் புதுசு. இவர் வாட்டில் ஒரு 5 மண்டபத்தை வாடகை கற்றுக்குன்னு, இவர் வாட்டில் 10 காரை ரயிலில் விட்டுக்குன்னு, ஒரு டேய் நீ வந்து நைஸாக நீ ஒரு 1000 போஸ்ட் அடிச்சு விட்டு, நீ நைஸாக விட்டு உன் பேரில் இவர் நினச்சிக்குவார். அங்கே எல்லாம் கணக்கில் எழுதுவான். இது எல்லாம் இப்படி தானே இவங்களுக்கு தெரியாது, திமுக அதிமுகவுக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி சிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல கூத்துக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20,000 30,000 ஓட்டெல்லாம் வச்சு ஜெயிக்க முடியாது. விஜயே ஜெயிக்கிற தப்பி போச்சு தான் ஜெயிக்கணும். வெயிட் இது பெரம்பூர் ஜோக்கு தெரியுமா? அங்கே எல்லா இதுவும் பண்ணது ஆதவ் அவருக்காக. ஆமாம், பெரம்பூரில் அவர் சர்ச்சை அது இதெல்லாம் பார்த்து கடைசி நேரத்தில் நல்லா இவர் போய் காமிச்சிருக்காரு, இந்த மாதிரி நல்லா இருக்குது, நான் நிற்கிற போகிறேன், இந்த மாதிரி அப்படியா, அப்போ நானே நின்றுறேன்னு. கமலஹாசன் மகேந்திரனை கவுத்தார், ஞாபகம் இருக்கா? அது மாதிரி ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டல. அந்த கமலம் ஜெயிக்கல, மகேந்திரனும் ஜெயிக்கல.
அந்த மாதிரி இப்போ இவர் ஜெயிச்சா பெரிய விஷயம். இவர் வெளிவாகத்தில் இறங்கிட்டாரு. கூட யார் தெரியுமா? ஆகச்சிறந்த விஎஸ் பாபு. ஓ, இப்போவே கட்சிக்குள்ளே பல பேர் ஏன்பா அவர்கிட்ட ஏதாவது சொல்லுங்கள், நம்ம சிஎம்கே பெரிய அல்வா கொடுத்தவர் அப்படின்னு தெரியும்ல, குளத்தூர். அது நம்மளுக்கு நான் அதுவா வேலை. அப்போது இந்த விஎஸ் பாபு ஆட்களுக்கும் ஆதவ ஆட்களுக்குமே அடிக்கடி தகராறு நடக்குதான் டெய்லி. நீங்கள் பிரச்சாரம் போகிறீங்கன்னா திமுககாரன் எதிரில் வரான், ஏதோ பிரச்சனை வம்பு இழுக்கிறாங்க, விசில் ஊதுறாங்க, ஏன்பா ஊதாத பண்ணுறான், அது தகராறு ஆகுதுன்னா அது ஓகே. இல்லை அதிமுக ஏமா இவங்க டீம் தனி, அந்த டீம் கட்சி டீம் தனி, அடித்தடி ஒரு நாளைக்கு 2-3 நடக்குதான். ஆதவுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே வேலை நேரம் சரியாக இருக்குன்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வேட்பாளர் எல்லாத்தையும் வச்சு நிற்கிறத விட நம்ம என்டிஏ கூட போயிட்டால் ஒரு 50 சீட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டு வாங்கினா ஈஸியாக ஜெயிக்கலாம். பிரச்சனை இல்லை, செலவு பார்த்துக்குவாங்க, நமக்கும் செலவு இல்லை, ரொம்ப மெனக்கிட வேணாம். 50க்கு தீவிர உழைப்பு, மீதி இடங்களில் அந்தந்த தொண்டர்கள் அவங்கள இணைஞ்சு வேலை செய்யும் போது ஒரு ட்ரைனிங் ஆகும், நல்லாயிருக்கும். மத்திய அரசோடு நம்ம இணைஞ்சிருக்கும் போது இதாகும். என்ன பிரச்சனை? இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்கும். 30 வயசு கீழே இருக்கிறவங்கலாம் விஜய் எங்கே போனால் எங்களுக்குண்ணா, எங்கள் ஓட்டு விஜய் தான்றான். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த இன்றைக்கி இவர் சொல்கிறாரு அண்ணாமலை, அவருக்கு வரக்கூடாதுன்னு எண்ணம் இல்லை. அவர் அதான் நான் இப்போ உங்களை கேட்கலான்னு இருந்தேன். டிஎம் காப்பியை வந்து ஒன்றா சேரும். அப்போ அதிமுகவும் பாஜக எப்படி ஒன்று சேர்ந்துக்குது? ரெண்டும் டிஎம்மா? அவர் வந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி எப்படியாவது விஜயை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியிருக்கும் போது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். இல்லை, அந்த ரிப்போர்ட்டர் கேட்கணுங்க. அப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேருத 2 பேருக்கும் ஒரே கொள்கையான்னு கேட்கணும். எடப்பாடி என்ன சொன்னார்? அவர்களுடைய கொள்கைகள் எதுவும் எங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகாது. ஆனால் எங்களுடைய குறிக்கோள் கூட்டணி மட்டும்தான், அவங்கள வீழ்த்தணும். அந்த பொது ஒத்த கருத்தில் தான் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோன்றார். அவங்களுடைய மதவாத கருத்துக்கள் பல விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நாங்கள் ஒரு மதசார்பற்ற கட்சின்னு. ஆக்சுவலாக உண்மை அதுதான். அதிமுக போய் நீங்கள் குறை சொல்லுவீங்களா? இவங்களாவது ஏதாவது உருட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பானுங்க, திகா கூட சேர்ந்துக்கிட்டு அது இதுன்னு. அவங்க அது கூட கிடையாது, பியூரு. இவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். ஏன்? பிள்ளையார் இறக்குமதி கடவுள். பிள்ளையார் இறக்குமதி கடவுளா? ஏதாவது வரலாறு தெரியுமா? பிள்ளையார் இறக்குமதி கடவுள்னா அப்போ ரம்ஜான் பக்ரீத் மட்டும் ஏற்றுமதி கடவுளா? இஸ்லாம் வந்து இங்கே உருவானதா? அதுவும் இறக்குமதி தானே. கிறிஸ்துவம் இறக்குமதி தானே. அன்றைக்கி தாமஸ் மட்டும் கேரளாவுக்கு வரலன்னா தாமஸ் தானே. ஆமாம், அவர் மட்டும் கேரளாவுக்கு வரலன்னா கிறிஸ்துவ மதம் வந்துருக்குமா? பிரிட்டிஷ்காரன் இல்லைன்னா அங்கே வந்துருக்குமா? அதெல்லாம் வாழ்த்து சொல்லுவாராம். கிறிஸ்மஸ் வாழ்த்து போவாராம், அங்கே போய் ரம்ஜானுக்கு போய் கஞ்சி குடிப்பாராம், தொப்பி போட்டு வரான், கட்டி பிடிச்சி வரான், இங்கே போவாராம், கேக்கு தின்னுவாராம், எல்லாம் பண்ணுவாராம். ஆனால் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொன்னால் இறக்குமதி கடவுள் நோ. ஏம்பா விநாயகரை கும்பிடாத இந்து எவனா இருக்கானாங்க? எல்லாமே கும்பிடுவாங்க. ஏங்க பிள்ளையார் சொல்லி போட்டு தாங்க வேலையை ஆரம்பிப்பான். எல்லா வேலையும் அதான். சுபகாரியம், எந்த காரியம், ஒரு கான்ட்ராக்ட் எது இருந்தாலும் மேலே ஒரு ஊருக்கும். ஆமாம், எல்லாமே சொல்லுவாங்களே, ஏன்பா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பானா? எதுக்கு? அவர் தான் அப்படின்னு முதல் கடவுள். சரி, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், உன் வீட்டில் கொண்டாடாமல் இருக்கிறாங்களா? நீ அதை முடிவு தைரியம் தான் எடு. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், திமுகவினர் யாரும் தீபாவளி கொண்டாட மாட்டோம் எடு. ஒருத்தங்கிறானா பாரு கட்சியில், தலைவரை இந்த வாரத்துலேருந்து கட்சியில் நான் விளைக்கிறேன், அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன நீ தீபாவளி கொண்டாட மாட்டேன், என் பொண்டாட்டி வெளியே போன்றா என்ன நினச்சினுக்கிற அப்படின்னு. அப்போ இதுதான் நிலமை. ஆனால் உருட்டுறது அது அங்கே அது மாதிரி இருக்கா? நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு மதம் வந்து தலைவரை அது ஏதோ ஜுத்தாக்கா மதமா ஒரு வாழ்த்து சொல்லணும், அது சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஜுத்தாக்கா மதத்துக்கு வாழ்த்துன்றாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது, யாரும் பகையில உறவும் இல்லை. நீங்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக பண்ணது பாருங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும். மானியம். அப்போ நீங்கள் சொல்கிறப்போல வந்து தாவேக்காக்கு வந்து கிறிஸ்துவ ஹோட்டல், இது இஸ்லாமியர் ஹோட்டல் வந்து லாஸ் ஆகாது, அது பிரச்சனை ஆகாதுங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுகவுடன் கூட்டணி போகிறோம். பாஜக அந்த கூட்டணியில் இருக்குது எங்களை மாதிரி. அவர்கள் கொள்கை அவர்களுக்கு, எங்கள் கொள்கை எங்களுக்கு. எங்கள் கொள்கையில் மாற்று இல்லை, ஆனால் ஒன்றை வீழ்த்தணும், அதுக்கு தான் சேர்ந்துருக்கோம். சரி, அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டு தான் ஒரு விதத்தில் பார்த்தா. ஆனால் எல்லாம் வெளியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து என்னென்னா கொள்கை ரீதியாக வந்து பாஜகவுடைய எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கே போல ஊழல் கட்சின்னு சொல்லி கடைசி மீட்டிங் வரைக்கும் பேசியிருக்காரு. தமிழ்நாடு ஏடிஎம்கேவை
ஆமாம். இப்படியெல்லாம் பேசிட்டு அவங்களோட இப்போ கூட்டணி இருந்தால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? அது வந்து திமுகவுக்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். நாம் தமிழர் கட்சி ஃபீல்டுலே இல்லைங்க. நிதிஷ்குமார் கதி தான் எடப்பாடிக்கு அப்படி இல்லை. சீமான்கிட்ட கேட்டால் கூடுதலாக ஷிண்டே கதியும் ஒரு கிடைக்கும்ன்றார். நிதிஷ்குமார் கட்சி அங்கே பாதி பாஜக, கால்வாசி சிராக் பஸ்வான் கட்சி, யார் ராம்விலாஸ் பஸ்வான் பையன் சிராக் பஸ்வான் கட்சி, இவங்க எல்லாம் சேர்ந்தா அங்கே கூட்டணி. 43 எம்எல்ஏ நிதிஷ்குமார் வச்சுருந்தப்பவே 110 எம்எல்ஏ வச்சுருந்த பாஜக நிதிஷ்குமாரை முதல்வராக வச்சு அழகு பார்த்துச்சு. தேர்தல் வரும்பொழுது கூட நிதிஷ்குமாரை நீங்கள் தான் முதல்வர், ஜெயித்தாலும் எவ்வளோ கூடினாலும் குறைனாலும் அவரை தான் நிறுத்தி தான் தேர்தலே சந்தித்தாங்க. அவர் 85 சீட்டு வாங்குறாரு, அவங்க 95 சீட்டுக்கு மேலே வாங்குறாங்க, 10-15 சீட்டு எக்ஸ்ட்ரா. ஆனாலும் சொன்னபடி நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. நிதிஷ்குமார் கதி தான்றீங்களே, இங்கே அப்படியா இருக்குது? 154 சீட்டு இவங்க நிற்பாங்க, 25 சீட்டு பாஜக நிற்க போகுது. எங்கேயாவது ஒன்று பொருந்துதா? இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற எல்லா ட்ரைனிங் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். 2016 2017 ஓபிஎஸ்ஸை உள்ளே நுழைச்சது எதுக்கு? ஷிண்டேவா மாற்றுறதுக்கு தானே. அதிமுக உடச்சிட்டு வெளியே வந்தானே. அது தண்டகர்மாந்திரம், ஒன்றுங்க லாய்க்கில் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுது, லாஸ்ட்டில் கை கழுவிட்டாங்க. ஆனால் அவரை உள்ளே நுழைச்சது எதுக்கு? அவர் அந்த வேலையை உட்காந்து என்னென்னவோ பண்ணார்ல, எதை பண்ண முடியலங்க. அப்போ இந்த ட்ரைனிங்கை 4 வருஷமாக எடுத்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் அண்ணாமலையை வச்சு என்னென்ன பாடுபடுத்தினாங்க. இது எல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்றைக்கி உறுதியாக இருந்த பிறகு நமக்கு 15 எம்பி போச்சு. இனி நம்மளுடைய நண்பர்னா அதிமுக தான், நம்ம அடிக்க வேண்டியது திமுக தான் முடிவு பண்ணி இப்போ கரெக்டாக இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன லாபம். ஷிண்டே யார்? ஒரு கட்சியிலேருந்து உடச்சிக்கிட்டு உங்களை நம்பி வெளியே வந்தாப்புல, பாஜகவை நம்பி. அப்போது ஷிண்டேவை முதலமைச்சர் ஆகிட்டு பாஜக கூட இருக்குது. அடுத்த தேர்தலில் ஷிண்டே ஒன்றுமே கிடையாது, ஓரளவுக்கு ஜெயிக்கிறாப்புல, பாஜக பெருவெற்றி. அப்போ ஃபட்னாவிஸ் முதலமைச்சர், ஒரு துணை முதல்வர், இப்படி போகிறாங்க. இங்கே எங்கே ஏதாவது பொருந்துதா? உதாரணம் ஒன்றுமே பொருள். அப்போ அவர் சீமான் எதை வச்சு சொல்கிறாரு? அதனால் நடைமுறை யதார்த்தன்றதை பொதுவாக கரெக்டாக பேசுவார், அவர் இது கிடையாது. அப்போது விஜய் பிரிக்கிற வாக்குகள், விஜயுடைய வாக்குகள் 20%, இவங்க ஒரு 39-40%, ரெண்டும் சேர்ந்தனா 50-55%. யோசிச்சு பாருங்க. யோசிக்கலாம். ஆனால் வந்து அவர் ஏன் வர மறுக்கிறாரு? வருவாரா வரமாட்டாரா? ஏங்க, ஒருத்தன் அதீத புத்திசாலித்தனமாக இருப்பான், அதீத ஓவர் கான்ஃபிடென்ட்டு, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி போவாதியா, நீ ரேஸுக்கு போனால் இந்த மாதிரி கார் இது ரெடி பண்ணு, இந்த டயர் போடு, இந்த பேட்ரி வை, இந்த போனதோட நாங்கள் போனப்போ செல்ஃப் மோட்ரு பிச்சுட்டு போயிடுச்சு, அதனால் செல்ஃப் மோட்டருக்கு வந்து கரெக்டான இது பண்ணு, பெல்ட்டு வந்து இந்த கம்பெனி பெல்ட்டை வாங்கி போடு, அப்போ தான் ரேஸ். போயா, எனக்கு தெரியாதா, இந்த வண்டி நம்பர் 1 வண்டி தெரியுமா அப்படின்னு என்ன பண்ண முடியும்? இன்னொருத்தன் அடி முட்டாளாக இருப்பான், பழைய டகரடை பார்க்கணும், டே இதெல்லாம் வச்சு ரேஸுக்கு போக முடியாதுடா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், போ. அடி முட்டாலையும் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் விஜய் எந்த ரகன்னு எனக்கு தெரியாது, அது வாசகர்கள் பார்வைக்கே விட்றேன். அப்போ அவருக்கு 15ஆம் தேதியோ எதுவோ அவருக்கு இந்த நிலைமை சொல்லப்படும். உங்கள் ஐபி ரிப்போர்ட்டில் நீங்கள் இவ்வளோ தான், பவள விழா பாப்பா, பவள விழா பாறை, உங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணுது, ஒரு கட்சியை உங்களால் உள்ளே கொண்டு வர முடிஞ்சுதா? டிடிவியை கொண்டு வர முடிஞ்சுதா? கோட்டை விட்டீங்க. உங்கள் கட்சியில் ஒருத்தர் கூட அதுக்கான லாய்க்கான ஆள் கிடையாது. இப்போது சன் டிவி எடுத்துக்கோங்க, இல்லை நியூஸ் 18 எடுத்துக்கோங்க, அதோடைய எடிட்டரோ இல்லை அதோடைய சிஇஓவோ இல்லை மற்றவங்களோ ஒரு விளம்பர கம்பெனியில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா எடிட்டரே போக மாட்டார், விளம்பர டீம் தான் போய் உட்காரோம். சாதாரண சின்ன சேனல் எடுத்துக்கோங்க, அவனும் இவங்களும் போய் ஒன்றா உட்காந்தா யாரை மதிப்பாங்க? முதல்ல அவன் போய் ரீச் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்ன உன்னுடைய இதுங்க இந்த லெவல் தான் இன்றைக்கி இது இவங்க இருக்காங்க தாவேக்கா. இவங்களுக்கு அரசியல் இதுவும் கிடையாது, என்ன பேசுறதுன்னு தெரியாது, யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணவும் தெரியாது. திமுகவோ அதிமுகவோ பல சேனல் வச்சுருக்காங்க, பலரும் பேசுவாங்க. அமித்ஷா கூட தங்கமணி வேலுமணி எல்லாம் பேசியிருந்தாங்க. இங்கே சோனியாவோட பேசுறதுக்கு ஆளே ரெடி பண்ணுறாங்க. சிதம்பரத்தை கூப்பிட்டு 28 உங்களுக்கு எம்பி சீட்டு வேணும்னா நீங்கள் போய் பேசுங்க, இல்லை விட்டு விடுங்க, தாவேகா கூட போட்டோம் காங்கிரஸ், நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா அடித்து புரண்டு போய் பேசுகிறாரு. அப்போது ராகுலை மீறி கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? விஜய் ராகுல்கிட்ட பேசணுமா வேணாவா? கூட்டணி ஓரளவுக்கு உறுதியாகுது, பேசி சோனியாவே போய் பார்க்கணும். என்ன கெட்டு போகுது? கலைஞர்லாம் பண்ணல, சந்திரபாபு நாயுடு பண்ணல, எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள் எம்ஜிஆர், இந்திரா காந்தியை போய் பார்த்து பேசி 80 தோற்று மறுபடியும் ஆட்சியை பிடிச்ச உடனே முதல்ல அவர் எடுத்த முடிவு இந்திரா காங்கிரஸை விடக்கூடாது, கையில் பிடிச்சிக்கணும், இழுத்து போட்டது தான். 91 96 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி தான், அதிமுக கூட்டணி தான் காங்கிரஸ்.
நீ யார் எம்ஜிஆரோட பெரியாளா? எனக்கு என்னென்னு பண்ணியிருந்தா அப்போ இவர் தேர மாட்டார் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏப்பா நீ பாரு, இந்த மாதிரிலாம் இருக்க, பார்த்துக்கோ, ஐபி ரிப்போர்ட் பிரகாரம் நீ 5 சீட்டு கூட வரமாட்ட, நசிக்கிடுவாங்க, ஒன்னால் நாங்கள் வந்துடுவோம், ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தரோம். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா மிரட்டுது பாஜக. ஏங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் மிரட்டல் வருதா? ஆமாம், மிரட்டி வந்து பணிய வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. மிரட்டுறதுன்னா இந்த கேஸில் சிபிஐ எடுத்துச்சுல்ல, அதில் விஜய் நம்பர் 1 எஃப்ஐஆரில் சேர்த்து விஜய் அரெஸ்ட் கூட பண்ணியிருக்கலாங்க. என்ன பண்ணுவீங்க? நீ என்ன வேணால் அனுதாபங்கன்னு தான் போட்டோம், தீகாரில் தூக்கி உட்கார வச்சா என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. உட்கார வச்சு பேசுனா, கெஜ்ரிவால் போல் உட்கார வச்சு பேசுனா என்ன பண்ணுவீங்க? அதுதான் மிரட்டல். இப்போ வரைக்கும் அவங்க யாருங்க போய் ஜாயின் பண்ணி பேசுனது? அவங்களா விஜயா? விஜய் தானே போய் பேசுகிறேன். அப்புறம் நீ இந்த சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையா, மிரட்டுறாங்கன்ற வார்த்தைக்கு? நேற்று வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. போன அந்த இது அதிமுக திட்டினார் அன்னை வரைக்கும். அதற்கு பிறகு காங்கிரஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை, அதையும் ஒழுங்காக நடத்தி தொலைச்சிருந்தா கூட இன்றைக்கி அரசியல் தாவேக்காக பிரச்சனையே கிடையாது. அதையும் விட்டுட்டீங்க, கோட்டை விட்டீங்க. இப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. என்னது? எப்பா பிரச்சனை இப்படி இருக்குது, எங்களோட வந்தோன்னா ஒரு 50 சீட்டு, மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் ஆளுங்க மற்ற இது இறந்துட்டு தொகுதியிலையும் ஒர்க்கு கிடைக்கும், இது ஆகும், ஜெயிச்சா நீ வந்து துணை முதல்வராக இருந்துக்கோ, மெஜாரிட்டி கிடைக்கலன்னா உங்களுக்கு இல்லையா எதிர்கட்சி தலைவர், அடுத்தடுத்து நீ வேறு லெவலு, பார்லிமெண்ட்டை வந்தால் உனக்கு ஒரு 8 சீட்டு நின்றுக்கோ, ஒரு ராஜ்யசபா ஜெயிச்சோடனே ராஜ்யசபா கிடைக்க போகுது, அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல பேர். இதுதான் பவான் சொல்லிக்கிறாப்புல. இன்றைக்கி நான் இந்தியா லெவலில் ஒரு இது நான் சொன்னால் நடக்கும்னா ஆளே ஒரு ஆளை மத்திய அமைச்சர் ஆக்கிடலாமே பேசி கூட. 2029 எலெக்ஷனில் 2 கேபினெட் வேணும்னா கொடுக்க போகிறாங்க. சரி, இது பணிவாரா இல்லை பணிய மாட்டாரா? அது நான் தான் முதல்ல சொல்லிட்டேனுங்க, இந்த எண்ட்லேயும் இந்த எண்ட்லேயுங்கிற ஆளையும் நீங்கள் முடிவே பண்ண முடியாது. பணிய மாட்டாருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க, பார்த்துக்குங்க, இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்றவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, இவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார், சேர்ந்துடுறாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நான் சொன்ன குற்றச்சாட்டுலாம் அவர் பேசியிருக்காரு. ரெண்டாவது அவர் வந்து என்னென்னா அரசியலில் யாருங்க பேசலை? கலைஞர் பண்டார பரதேசியருடைய கட்சின்னார். சனாதனம் வர்ணாசிரம எதிர்ப்பு திமுகவுடைய அடிப்படை. 99 சேர்றாரு. என்னாச்சு? கலைஞர் அரசியல் வாழ்க்கை என்ன அஸ்தமனம் ஆயிடுச்சா? 2004 மறுபடியும் காங்கிரஸ் கூட வராரு. இவர் பிஜேபி கூட போனவருன்னு யாராவது இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாமல் இருந்தாங்களா? என் அனுபவத்தையும் நான் சொல்லியிருக்கேனே. உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கூட இருக்காங்க அவங்க. நாங்கள் உருதுலையும் இதுலேயும் அடித்து கொண்டு போய் கொடுக்குறோம். திருவள்ளிக்கேணி பகுதியில் அந்த வார்டில் 80வது வட்டம். என்னாச்சு? ஒரு ஓட்டு சிபிஎம் உள்ள டிஎம்கே ஜெயிக்குது. அவர் கவுன்சிலர் தம்பி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாப்புல. இதுதான் அனுபவன்றது, பார்த்துக்குங்க. நீங்கள் நினச்சிங்க என்ன நினச்சிங்க? கலைஞர் பிஜேபிகிட்ட போயிட்டாரு, இந்த மாதிரிலாம் நோட்டீஸ் போட்டு கொடுத்தா முஸ்லீம்கள் திமுக போட மாட்டாங்க, சிபிஎம் இஸ்லாமியர்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்குது, அதனால் போடுவாங்கன்னு நினச்சிங்க. நடைமுறை பார்த்தீங்களா? இதுதான் அரசியல்னாரு. எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருங்க அவர். ராஜின்னு பேர், 80வது வட்ட கவுன்சிலர். வேணா யாரை வேணால் செக் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்போ நடந்த உள்ளாட்சி எலெக்ஷன் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஓ, அரசியல்ன்றது வேற, அது கலைஞருக்கு தெரியுது. இதுதான் அரசியல். இன்னைக்கு விஜய் என்ன தான் பண்ணாலும் ஐயோ சிறுபான்மை ஓட்டு கிடைக்க, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. பாஜக கூட இருந்தால் என்னங்க, நாங்கள் மத்தியில் இந்த ஆட்சி வந்தால் உரிமைகளை கேட்டு பெறுவோம். ரெண்டாவது இது இன்னொன்று, பாஜகன்னு இதை இவங்க தானே உருவாக்கி வைக்கிறாங்க. மற்றபடி இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன கெடுதலாக பண்ணுகிறாங்க? பாஜக இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்க தானேங்க. இவன் என்ன இங்கே உட்காந்துட்டு மத அரசியலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? இவர்களுக்கு காரியம் சாதிக்கு பண்ணுறாங்க. இன்னும் விஜய் போயிட்டா இன்னும் பேசுவாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்காது, நாங்கள் சொன்னோமே அப்போதே சொன்னோம் பி டீம் என்று அப்படின்னு சொல்லிக்க போடான்னு போயிடணும். ஜெயலலிதா ஸ்டைலில் போனோம். ஓ, தோகிறது நீ என்ன வேணால் புலம்பிக்க, ஓரமானு கத்தின்று 200 சில்லற சீட்டு ஜெயிக்கிறோமா இல்லையா பாருன்னு இறங்கி அடிக்கணும். அதிமுகவுடன் கூட்டணி, வீழ்த்த வேண்டியது திமுக, மக்களுக்கு நன்மை செய்யணும். அதற்காக என்னுடைய கனவை கூட சற்று தள்ளி வைத்து விட்டு நான் இங்கே சேர்ந்துருக்கேன். இறங்க வேற லெவல் ஆகிடும். வேறு லெவலில். அப்போ என்டிஏ கூட்டணிக்கு வந்து போனால் எதிர்காலம் உண்டுங்க. நான் இப்போ சொல்லுங்க, நான் எப்போவுமே சொல்லுவேன். ஏன்னா இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, உட்கட்டமைப்பே கிடையாது இவங்களுக்குன்னு நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ என்னம்மா சொல்கிறாங்க, அந்த கட்சிக்குள்ளேயே சிலர் முடிவு பண்ணிட்டோம். என்னது, இந்த தடவை ஜெயிக்க மாட்டோம், 2031 தான் எங்களுடைய இலக்கு. ஏய்,
இந்த தடவை ஜெயிக்கலைன்னா உன் கட்சியில் எத்தனை செதறல் நடக்குது பாரு, எத்தனை பேர் அடிச்சுக்க போகிறான் பாரு. 2 கோடி ரூபா கட்சி நிதி கொடுத்து தோற்று போகிறவன் எவ்வளோ காண்டாகும். நீங்கள் சொல்கிற போல் வந்து எதிர்காலம் சொல்கிறீங்க. ஆனால் பல விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட வந்து அவர் என்டிஏ கூட்டணிக்கு போய் விஜய் சேர்ந்தாருன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமம் ஆகிடும் அப்படின்னு தான் இந்த விமர்சகர்கள் தெரியாது, எவன்டா எந்த செய்தியை போடுவான் அதை தூக்கி சுற்றலான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் யாருமே இதாகாது. மாற்றத்தை நோக்கி நடந்துட்டு இருக்குல்ல. இவர் இது பண்ணார்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் தாவேக்கா. அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ணார்னா கட்சியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடலாம். அரசியல் அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கட்சிக்குள்ள அதிகார மையம் எல்லாத்தையும் பார்த்துடலாம், நிதி முதற்கொண்டு. 2030க்கு மேலே நான் தனியாக நிற்கிறேன், என் கூட யார் கூட்டணி வரேன்னா அன்றைக்கி காங்கிரஸ்லாம் அடித்து பொருள் ஓடையாருவோம். பிஜேபி கூட்டணி வெளியே வந்தாருன்னா அடித்து பொருள் ஓடையாருவோம். அன்னைக்கு நீங்கள் 2031 இருங்க. நிதிஷ்குமார் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், வாழ்நாள் ஃபுல்லாக பதவியில் இருந்திருக்காரு, பிஜேபி போயிருக்காரு, எதிரில் வந்துக்கிறாரு. நான் ஒரு அரசியல்வாதி அஸ்தமனம் ஆயிடுச்சு. அப்படிலாம் அரசியலில் கிடையாதுங்க. நீங்கள் கரெக்டான அரசியல் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க. நீ குழப்ப அரசியல் பண்ணனா வைகோ கதி தான். கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவை வந்து விஜய் எடுப்பார் சொல்லிட்டு நம்மலாம் நம்புவோம். என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. 2 விஷயம் பேசியிருக்காரு. ஒன்று, அடிமுட்டால் எப்படி இருப்பான், அதி மேதாவி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதை யார், அவர் அடிமுட்டாளாக இருப்பாரா இல்லை அதி மேதாவியாக இருப்பாரான்னு சொல்லி. அதி மேதாவி இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட். ஓவர் கான்ஃபிடென்ட் ரெண்டும் ஒன்று தான். அது வந்து அதி மேதாவிகள் கூட ஓரளவுக்கு யதார்த்தத்துக்கு ஒத்து வருவாங்க. இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கிறவன் யதார்த்தம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பொறுத்திருந்து பார்ப்போம் 15க்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி.